ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்தில் வல்லினம் மிகும் இடங்கள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த வல்லினம் மிகும் இடங்கள் எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றுப்பிழை அறிதல் அப்படிங்கிற இடத்துல வரும். ஸோ ஒற்றுப்பிழை, அப்புறம் சந்திப்பிழை, இதெல்லாமே இந்த வல்லினம் மிகு இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வல்லினம் மிகு இடங்களுக்கு ஒரு பேசிக்கான ஷார்ட்கட் வீடியோவும், அதே மாதிரி வல்லினம் மிகா இடங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்ச ரூல்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வல்லினம் மிகு இடங்கள் 6th ல இருந்து 12th வரைக்கும் புக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட 29 ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ வல்லினம் மிகு இடங்களுக்கு மட்டுமே 29 ரூல்ஸ் இருக்கு. அந்த 29 ரூல்ஸையும் பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல காம்ப்ளிகேட்டடாக தான் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த 29 ரூல்ஸும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அங்கே வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறதா, ஒற்றெழுத்து வருமா வராதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோவில் வல்லினம் மிகு இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸையுமே ஒரே வீடியோவில் பார்த்தலாம். இதே மாதிரி வல்லினம் மிகா இடங்களுக்கும் இருக்கும் ரூல்ஸு, அதுவுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னை கேட்டால் நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்றை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இப்போ வல்லினம், அதாவது எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு இல்லையா, அந்த ரூலை மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இந்த இடத்துல இது வருமா வராதாங்கிற இடத்துல நம்மளால கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டையுமே நீங்கள் படிச்சீங்கன்னு வைங்களேன், வல்லினம் மிகும் இடங்களும் படிச்சிருக்கீங்க, மிகா இடங்களும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம், கண்டிப்பாக குழப்பம். ஸோ ஒன்று வல்லினம் மிகும் இடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபுல்லாக, இல்லைன்னா மிகா இடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்றில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த 29 ரூல்ஸுக்குமான எடுத்துக்காட்டோட பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வல்லினம் மிகு இடங்களில் முதல் சுட்டெழுத்துக்களில் வரும், வினா எழுத்துக்களில் வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சுட்டெழுத்துக்கள்லே எந்தெந்த எழுத்துக்களில் வருதுன்னு பாருங்கள். ஆ இ, இந்த 2 இடத்துக்கு அப்புறமும், இந்த எழுத்துக்கு அப்புறமும் கண்டிப்பாக வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், அச்சட்டை, இக்காலம். ஸோ ஆ இக்கு அப்புறம் கண்டிப்பாக என்ன வந்திருக்கு, வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அடுத்து சுட்டு பெயர்கள், சுட்டு எழுத்துனா ஆயி, அதே இது சுட்டு பெயர்கள் அப்படிங்கிறப்போ அந்த இந்த. ஓகேவா? நம்ம இதுதான் போன வீடியோவில், முன்னாடி போட்ட வீடியோவில் ஷார்ட்கட்ஸாக பார்த்துருப்போம். ஓகேவா? எந்தெந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி வரும், எந்தெந்த பெயர்களுக்கு பின்னாடி வரும்னு. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம். அடுத்து வினா எழுத்து. ஸோ வினா எழுத்துல ஏ, அப்போ மொத்தமாக நம்ம ஆ இ ஏ இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். இது 2 சுட்டெழுத்து, இது வினா எழுத்து. அப்போ ஏக்கு அப்புறம் கண்டிப்பாக என்ன வரும், வல்லினம் மிகுந்து வரும். ஸோ எத்திசை, எப்பக்கம், அந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே என்னது வல்லினம் மிகுந்து வருது. அடுத்து வினா சொல்ல எந்த, ஆல்ரெடி அந்த இந்த பார்த்தோம். ஸோ அப்போ அதையும் சேர்த்தோம் அப்படின்னா அந்த இந்த எந்த, இதுக்கு பின்னாடியெல்லாம் கண்டிப்பாக என்ன வரணும், வல்லினம் வரணும். ஓகேவா? ஸோ இதை நல்லா இந்த 6மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 சேர்ந்ததான் இந்த 4 ரூல்ஸும், ஃபர்ஸ்ட் இருக்க 4 ரூல்ஸ் வரும். ஸோ எந்த எனும் வினாச்சொல்லின் பின் வல்லினம் மிகும், எந்த பணம், எந்த கடை, அது எல்லாமே. அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் 2வது வேற்றுமை உறுப்பும் 4வது வேற்றுமை உறுப்பும் வெளிப்படையாக வரும் பட்சத்தில் மட்டும்தான், அதுதான் முக்கியம், வெளிப்படையாக வந்திருக்கணும். இரண்டாம் வேற்றுமை உறுப்புங்கிறது ஐ, 4ஆம் வேற்றுமை உறுப்புங்கிறது கு. இது 2 வெளிப்படையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன வந்துடணும், வல்லினம் மிகுந்து வந்துடணும். ஸோ இப்போ கதவை திற, ஐ முடிஞ்சிருக்கா. ஸோ அப்போ இங்கே வல்லினம் இருந்து. பாடத்தை, தை வந்திருக்கா, ஐ வந்திருக்கா. ஸோ அப்போ இங்கே கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரும். அடுத்து கு, கு என்னும் 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும் இடத்துல. எக்ஸாம்பிள், எனக்கு, ஊருக்கு. ஸோ எனக்கு தெரியும் இடத்துல என்ன வந்திருக்கு, வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஊருக்கு சென்றான் அப்படிங்கிற இடத்துலையும் என்ன வந்திருக்கு, வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. ஸோ அப்போ 2ஆம் வேற்றுமை உறுப்பு, 4ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ கூவா மறந்துடாதீங்க, இந்த 2 வேற்றுமை உறுப்பு. அடுத்து என ஆக என்ற சொல் உறுப்புகளின் பில், என கூறினான், என கூறினான். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, எனங்கிற சொல்லுறுப்பு வந்திருக்கு. அதே மாதிரி ஆகனு வரக்கூடிய சொல்லுறுப்புக்கு பின்னாடியும் என்ன வரணும், வல்லினம் மிகும். வருவதாக, ஆக வந்திருக்கா. ஸோ வருவதாக. அப்ப ஐ கூக்கு அப்புறம் என்ன வரணும், என்ன ஆக, இந்த 2க்கு இடையிலையும் என்ன வந்திருக்கணும்,
வல்லினம் மிகுந்து வரும் என கூறினான் வருவதாக சொன்னார். இதோட 7 ரூல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து 8வது ரூல் என்னன்னு பார்த்தோம்னா அதற்கு இதற்கு எதற்கு. அந்த இந்த எந்த பார்த்தோம், ஆ இ ஏ பார்த்தோம். அதுக்கப்புறம் அதற்கு இதற்கு எதற்கு. ஸோ இந்த சொல்லுக்கு பின்னாடிலாம் கண்டிப்பாக என்ன வரணும், வல்லினம் வரணும். அப்போ அதற்கு சொன்னேன், இதற்கு தா, அந்த மாதிரி வர இடத்துல என்ன இருக்கு, வல்லினங்கள் மிகுந்து வந்திருக்கு. அடுத்து இனி தனி இந்த சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். என ஆகங்கிற சொல் மாதிரி இனி தனி இந்த மாதிரி சொல்லுகளுக்கு பின்னாடியும் என்ன வந்திருக்கு, வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. ஸோ இனி காண்போம், தனிச்சிறப்பு. ஸோ இதுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக என்ன வரணும், வல்லினம் மிகும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக பெரியவர், மிக கடினம். அப்போ இந்த வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகங்கிற வேர்டுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகுந்து வருது. அடுத்து ஏற்கனவே பார்த்தோம் திசை பெயர்கள், எண் பெயர்களில் 8ம் 10ம், 8க்கும் பின்னாடி 10க்கும் பின்னாடியும் கண்டிப்பாக என்னது வல்லினம் மிகுந்து வரணும். 8 தொகை 10 பாட்டு. இது ஆல்ரெடி நம்ம பேசிக் ரூல்ஸில் பார்த்தோம். அடுத்து 12வது ரூல் என்னன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின். தீ பூ இதெல்லாம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி கண்டிப்பாக என்ன வரணும், வல்லினம் மிகுந்து வரணும். அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஒரே ஒரு எச்சு சொல்ல தான் வருது, அதுவும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக இருக்கணும். கூவா, அதாவது கூவாத குயில், அதில் தாங்குற ஈர் வந்து கெட்டுருச்சு, அதை எடுத்ததுனால கூவா குயில் அப்படின்னு வந்திருக்கு. அதனால இது என்னது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதே மாதிரி ஓடா குதிரை, இதுலையும் என்ன இருக்கு, ஈறுகட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெயரெச்சம். ஸோ ஓடா குதிரை அப்படிங்கிறது. அப்போ இதுலையும் வந்திருக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணருகையில் வல்லினம் மிகழும். தொடர் குற்றியலுகரங்களா என்னென்ன வரும் அப்படின்னா கு சு டு து பு ரு, குசுடு துபுரு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரங்கள் வரும். ஸோ நிலைமொழினா ஃபர்ஸ்ட் வர்றது. நிலைமொழியாக இருந்து புணருகையில் வல்லினம் மிகும். ஸோ இப்போ கேட்டு இது வந்து டூங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம் இல்லையா, இட்டு டூ. ஸோ அப்போ இது வந்து வன்தொடர் குற்றியல் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இட்டுங்கிறது வன்தொடர். ஓகேவா? அதுக்கான குற்றியலுகர சொல் வந்து டூ. ஸோ அப்போ இது ரெண்டு வரும்போது இது என்ன குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம். ஸோ இது வந்து நிலைமொழியாக வர்ற பட்சத்தில் அங்கே என்ன வந்திருக்கணும், கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரணும். அதே மாதிரி விட்டு சென்றான், இங்கேயும் இட்டு டூ வரும். சிலது இடத்துல வந்து விற்று அப்படின்னு கூட வரும், விற்று வந்தா விற்று சென்றான் கூட வரும். ஓகேவா? ஸோ விற்று சென்றான் வர்ற இடத்துல இங்கேயும் பாருங்க இரு வன்தொடர், அதுக்கான குற்றியலுகர சொல் ட்ரூ ரூ இருக்கு. ஸோ அப்போ விற்றுங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம் தான். ஓகேவா? ஸோ வன்தொடர் குற்றியலுகரத்தில் கண்டிப்பாக என்ன வரணும், வல்லினம் வரும். அடுத்து அகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். அகர ஈற்று, ஈற்றுனா கடைசியா அகரத்துல முடியக்கூடிய ஈற்றா இருக்கணும். அதே மாதிரி வினை எச்சங்களாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆட சொன்னார், இது வந்து வினையை குறிக்கக்கூடியது. இதுக்கான எச்ச சொல் வந்து ஆட. இது எதுல முடியுதுன்னு பாருங்க, ஏல முடியுது. ஓகேவா? ஸோ அகர ஈற்றா இருக்கு. அப்போ அகர ஈற்றா இருக்கும்போது கண்டிப்பா என்ன வரணும், வல்லினம் மிகுந்து வரணும். அதே மாதிரிதான் வர முடியுதா? ஸோ வரங்கிறது என்னது, வினையெச்சம். ஸோ அப்போ வர சொன்னான், அதுலேயும் வந்து அகர ஈற்று முடியுது. அப்போ இதுலையுமே வல்லினம் மிகுந்து வரும். அடுத்து இகர ஈற்று, அதுவும் என்ன இருக்கணும், இங்கே ஆல முடிஞ்ச மாதிரி ஈல முடிஞ்சிருக்கணும். டி ஓடி இட்டு பிளஸ் ஈன்னு முடியுமா, அதே மாதிரி எழுதி இட்டு பிளஸ் ஈன்னு முடியும். அப்போ கண்டிப்பாக இது இகர ஈற்று. ஸோ அப்போ இகர ஈற்றுக்கு பின்னாடியும் என்ன வருது, வல்லினம் மிகுந்து வருது. அகர ஈற்றுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகுந்து வருகிறது. அடுத்து 6ஆம் வேற்றுமை தொகையில நிலைமொழி அற்றிணை பெயராக இருந்து வரும் மொழி வந்து வல்லினத்தில் தொடங்கினால் அவற்றுக்கு இடையே வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப என்ன இருக்கணும், நிலைமொழி அக்ஜிணை பெயராக இருக்கணும். அக்ஜிணைனா என்ன, மனிதனை தவிர மற்ற உயிர்களை குறிக்கக்கூடியது, மற்ற பொருள்களை குறிக்கிறது அக்ஜிணைன்னு சொல்றோம். ஸோ அக்ரிணையா இருக்கு, ஆடு புலி இதெல்லாம் அக்ரிணை. அதே மாதிரி வருமொழி 2வதுல இருக்கிறது வந்து வல்லினத்துல தொடங்கணும். வல்லினத்துல தொடங்குதா, தேங்கிறது இத்து பிளஸ் ஏ. ஓகேவா? ஸோ அப்போ இது தோ ஓ. இங்க என்ன ஆரம்பிக்குது, வருமொழியில வல்லினத்துல ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆட்டுக்குட்டியில இக்கு பிளஸ் ஊன்னு ஆரம்பிக்குதா, இக்கு இச்சு இத்து இப்புங்கிற வல்லினத்துல தொடங்குது. அப்போ அதுக்கான வல்லினத்தை நம்ம கரெக்டாக போடணும்.
ஓகே. ஸோ அப்போது அக்ரிணை பொருளாக இருக்கணும். அக்ரிணை நிலைமொழி வந்து அக்ரிணையாக இருந்து வரும் மொழியில் வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வருது. அடுத்து திசைப்பெயர்கள். திசைப்பெயர்களில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரும். அடுத்தது பார்த்தோன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அதாவது ரெண்டு பெயர் இருக்கும். மல்லிகை ஒன்று சிறப்பு பெயராக இருக்கும், இன்னொன்று வந்து பொது பெயராக இருக்கும். இப்போ மல்லிகைங்கிறது பூங்கிறது பொது பெயர், இது வந்து சிறப்பு பெயர். அப்போ இது ரெண்டும் அதே மாதிரி இது பண்பு தொகையில் வருது. ஸோ மல்லிகை பூ அப்படிங்கிற இடத்துல என்ன வந்திருக்கு? வல்லினம் மிகுந்து வருது. அதே மாதிரி தான் சித்திரை திங்களுக்கும் அதே மாதிரி என்ன வந்திருக்கு? இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வந்ததுனால வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அடுத்து ஏற்கனவே பார்த்துதான் ஓமை தொகையில் வல்லினம் வரும். தாமரை பாதம், தாமரை போன்ற பாதம், பவளம் போன்ற செவ்வாய் அப்படிங்கிற இடத்துல இது என்ன வந்திருக்குன்னா ஓமை தொகையில் வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அடுத்து முக்கியமான உரிச்சொல்ல வந்திருக்கு. சால, தவ, தட, குழ இது எல்லாமே வந்து உரிச்சொற்கள். இதுலையும் என்ன வரணும்? வல்லினம் மிகுந்து வரும். சால பேசினார், தவச்சிறிது. ஸோ இதில் எல்லாமே உரிச்சொற்கள் வந்ததுனால அங்கேயும் வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அடுத்து தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வருது. நிலாச்சோறு, கணா கண்டேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தனி குற்றெழுத்து இது. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? ஆகார எழுத்து. ஆகார எழுத்துனா ஆ வரக்கூடியது. இல் ப்ளஸ் ஆ. அதே மாதிரி கணானா இன் ப்ளஸ் ஆ. இதுதான் ஆகார எழுத்து. முதல்ல என்ன வரணும்? தனி குற்றெழுத்து வரணும். தனி குற்றெழுத்து வந்திருக்கு. ரெண்டாவது ஆகார எழுத்து வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக என்ன வரணும்? வல்லினம் மிகுந்து வரணும். சில உருவக சொற்களிலும் வல்லினம் மிகும். ஓமை பார்த்த மாதிரி உருவகத்திலையும் வருது. வாழ்க்கை படகு, உலகப்பந்து இது எல்லாத்துலேயுமே. அடுத்து ஆய் போய் போன்ற வினையச்சங்களின் பின் மிகும். இந்த மாதிரி ஆய் போய் இந்த மாதிரி முடியக்கூடிய வினையச்சமாக இருந்தாலும் அங்கேயும் என்ன வருது? வல்லினம் மிகுந்து வருது. நன்றாய் ஆயின்னு முடியுது. இது வந்து போய் கண்டேன். ஸோ இதுலேயும் வல்லினம் மிகுந்து வருது. அடுத்து நிலைமொழி பூ என வரும்போது வல்லினம் மிகும் வரும். பூன்னு ஆரம்பித்தாலே கண்டிப்பாக என்ன வரணும்? வல்லினம் மிகுந்து வரும். இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் வரும். ஓகேவா? ஸோ அதனால பூன்னு ஆரம்பித்தாலே கண்டிப்பாக வல்லினம் மிகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே பார்த்தோம். வேற்றுமை புணர்ச்சியில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் நான்காம் வேற்றுமை உறுப்பும் மறைந்து வரும்போது, அதாவது வெளிப்படையாக வரும்போது, ஓகேவா? ஸோ வெளிப்படையாக வந்துச்சுன்னா இது மறைந்துன்னு எழுதியிருக்காங்க, தப்பு. ஸோ வெளிப்படையாக வர்ற இடத்துல நம்ம வந்து வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வேற்றுமை தொகை, ஆறாவது வேற்றுமை உறுப்பான அது மறைந்து வரும்போது, மறைந்து வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பாருங்க, நிலப்பகுதி. இது எப்படி சொல்லுவோம்? நிலத்தினது பகுதி, நிலத்தினது பகுதி அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ இங்கே அது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இங்கேயும் என்ன பண்ணணும்? வல்லினம் மிகுந்து வரணும். இன்னொன்று நாட்டுப்பற்று, நாற்றினது பற்று, இங்கேயும் ஆறாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் என்ன வரும்? வல்லினம் மிகுந்து வருது. அப்போ வேற்றுமை தொகையை பொறுத்தளவுக்கு ஆறாம் வேற்றுமை தொகைனா மறைஞ்சு வர்றது. வெளிப்படையா வர்றதுல இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் நான்காம் வேற்றுமை உறுப்பும். அடுத்து அக்ரிணை பன்மை பெயர்களுக்கு பின் சில இடங்களில் மிகும். அக்ரிணையா இருக்கணும், அதே மாதிரி பன்மை பெயரா இருக்கணும். பன்மைனா நிறைய இதை குறிக்கக்கூடியதா இருக்கும். எருமை கன்று, மாட்டுப்பொங்கல், ஓகேவா? ஸோ மாட்டுப்பொங்கல், எருமை கன்று இதெல்லாமே அக்ரிணை குறிக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன வருது? வல்லினம் மிகுந்து வருது. அடுத்து ஈ இர் இல் ஈற்று சொற்களின் பின் சில இடங்களில் மிகும். சில இடங்கள்ல மிகுது. மெய்கீர்த்தி ஈ வந்திருக்கா. அடுத்து நீர் குமிழி அது இரு வந்திருக்கு. அடுத்து தமிழ் தா இல்லு வந்திருக்கு. அப்போ இந்த எழுத்துக்களோட முடியும் பகுதியில் வல்லினம் மிகுந்து வருது. அடுத்து ஃபைனலாக பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஸோ பண்பு தொகையில் பச்சை கிளி, வட்டப்பலகை இது எல்லாமே பண்பு தொகை. ஸோ அப்போ இங்கேயும் வல்லினம் மிகுந்து வருது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 29 ரூல்ஸ்லையுமே வல்லினம் மிகுந்து வரும். ஸோ இந்த ஒரு எழுத்துக்களுக்கு பின்னாடி வர்றது, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆய் போய், அப்புறம் ஈ இர் இல்லில் முடியக்கூடியது, அப்புறம் வேற என்ன பார்த்தோம்?
இந்த சால தவ தட குலங்கிற உரிச்சொலுக்கு பின்னாடி திசைப்பெயர்களுக்கு பின்னாடி அதே மாதிரி அக்ஜுனை பெயர்களுக்கு பின்னாடி வர்றது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன வந்துடும், வல்லினம் மிகுந்து வரும். ஸோ இந்த ரூல்ஸை ஒரு 2-3 தடவை நீங்கள் பார்த்துட்டு புக்கில் உள்ள எக்ஸசைஸோ அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோ பார்த்தீங்கனாலே வல்லினம் மிகும் இடங்கள்ங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள புக்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வல்லினம் மிகும் இடங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் தமிழ் இலக்கணம் சார்ந்த வீடியோஸ் அண்ட் தமிழ் சார்ந்த வீடியோஸ் போடுறோம். தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.